கடைசியில் அறிவிப்போம். और कोई सूचना होता अंतिम में आपको बताया जाएगा. இந்த நாளிலே நம்ம ஒரு சில வேத வசனங்களை வாசித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கும்படிக்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. और आज कुछ वेद वचन को इधर पढ़ेंगे और उसे ध्यान करने के लिए हमारा परमेश्वर हमें अनुग्रह दे. இந்த நாளிலே தேவன் என்ன விரும்புகிறார்? और आज के दिन हमारा प्रभु क्या चाहते हैं? நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்முடைய தேவன் விரும்புகிறார். देखो सबसे पहले हमको कैसा रहना है ऐसा हमारा प्रभु चाहते हैं. अनेक பெற்றோர்கள் கேட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? देखो इसी जैसे कि बहुत सारे माता पिता को हम पूछ सकते हैं कि आपके बच्चे कैसा रहना है तो हम सोच सकते हैं. என் பிள்ளைங்க நல்லா டாக்டரா வரணும். ऐसे बोलते मेरा बच्चा डॉक्टर बनेगा, நல்லா इंजीनियरா வரணும், अच्छा इंजीनियर बनेगा, நல்ல பெரிய பெரிய பதவியில இருக்கணும், एक अच्छे उच्च पद में रहेगा, கலெக்டரா இருக்கணும், एक अच्छा कलेक्टर रहेगा, தலைவர்களா வரணும், ये तो देश का नेता बनेगा. அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. ऐसे हम चाहते हैं. அதனால இப்படி தேவனுக்கும் நம்ம மேல ஒரு நோக்கம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருக்கு. और इसी प्रकार हमारे परमेश्वर को भी हमारे ऊपर एक सोच है, एक योजना है और एक इच्छा है. அததான் நம்ம அறிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். और उसी को हम जानेंगे और उसी के बारे में हम इधर ध्यान करने वाले ரொம்ப हैं. வித்தியாசமான ஒரு செய்தி இது. और ये कुछ अलग प्रकार का मैसेज है அற்புதமான ஒரு செய்தி இது. और एक चमत्कारी मैसेज है. நல்லா கவனமா கேட்டீங்கன்னா தான் என்ன செய்யும், உங்களுக்கு நல்லா புரியும். अगर इसे ध्यान से सुनोगे तो ये आपको समझ आएगा. அதனால முழு கவனத்தை நீங்க செலுத்தும்போது இந்த வார்த்தைகள் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். और इसीलिए पूरा ध्यान से सुनोगे तो ये पूरी आराधना आपका आशीष का कारण இந்த रहेगा. வசனத்தை நம்ம வாசிப்போம். और ये वचन हम पढ़ेंगे மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 14, 15, 16. और இந்த மூன்று வசனத்தை நம்ம வாசிப்போம். और मार्को सुसमाचार का पत्री 5वां अध्याय देखो तो 14वां वचन 15वां और 16वां वचन हम पढ़ेंगे. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரத்தால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமா, அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, எதை கண்டு? நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम को महिमा करते हैं. இந்த நாளிலே ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நாம, அவருடைய ஊழியக்காரர்களாக நாம, அவருடைய சீஷர்களாக நாம, அவருடைய சபையாக நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னு சொல்லி இந்த மூன்று வசனத்துல தெளிவாய் நமக்கு தெரிகிறது. और जो हमारे प्रभु यीशु के बहुमूल्य लहू से छुड़ाए गए हम कलीसिया वाले, हम सेवकाई लोग, हम विश्वासी लोग, हम आकर हमको कैसा रहना है करके ये वचन के द्वारा हमारे प्रभु जी हमें सिखाते हैं. இந்த வசனத்தை நல்லா நம்ம கவனித்து பார்க்கலாம். और ये वचन को ध्यान से सुनेंगे. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லல. और प्रभु ने ऐसा नहीं कहा कि तुम जगत की ज्योति बनो. நீங்க உங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். प्रभु यूं कहते हैं कि तुम जगत की ज्योति हो. Already you are a light of the world. और पहले से ही ये कह चुके हैं कि तुम जगत की ज्योति हो. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. आप जगत की ज्योति हो. ஏற்கனவே நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. आप पहले से ही ज्योति हो. ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட், எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க நம்ம மேல இல்ல. और हमारे प्रभु यीशु को देखो, हमारे ऊपर कितना भरोसा और कॉन्फिडेंट है. ஆண்டவர் சொல்றார் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. और प्रभु यूं कहते हैं कि तुम जगत की ज्योति हो. ஏற்கனவே நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. आप पहले से ही ज्योति हो. எத்தனை பேரெல்லாம் வந்து பார்க்கும்போது உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற அப்படின்னு சொல்ற கரங்களை உயர்த்தி நீங்க காட்டுங்க. அவருடைய நாமம் மகிமைக்காக. और कितने लोग यूं हैं कि मैं अभी परमेश्वर के सम्मुख जगत की ज्योति हूं करके जो सोचते हैं आप ऊंचा कीजिएगा. हिंदी में और एक बात बोलिए समझ. और जो आप ऐसे सोचते हो कि मैं प्रभु के द्वारा जगत की ज्योति हूं करके तो हाथ ऊंचा कीजिएगा. கரங்களை உயர்த்தி நான் உலகத்துக்கு வெளிச்சமா தான் இருக்கிறேன். मैं जगत की ज्योति हूं. ஆண்டவர் என்ன வெளிச்சமா வச்சிருக்கிறார். और परमेश्वर मुझे ज्योति बना के रखा है. हालेलुया 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 हालेलुया. நீ ஆண்டவருடைய பிள்ளைகள் கரத்தை உயர்த்துனீங்க. और बहुत सारे परमेश्वर के बच्चे हाथ ऊंचा किए हैं. ஆண்டவர் நம்ம மேல நம்பி இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. और
परमेश्वर हम पर विश्वास करके यूं कहते हैं कि आप जगत की ज्योति हो। இரண்டாவது ஆண்டவர் நம்மளை எப்படி அப்ரிஷியேட் பண்றாரு? और दूसरा हमारे प्रभु जी कैसे कहते हैं? மலை மேல இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு நம்மை ஒப்பிட்டு நம்மை பேசுகிறார். और जो पहाड़ के ऊपर बसा हुआ एक शहर के समान हमको विवरण करते हैं। மலை மேல இருக்கிற பட்டணம் அது மறைந்து இருக்க மாட்டாது. जैसे कि पहाड़ के ऊपर एक शहर बसता है तो शहर कभी छुपा नहीं रह सकता। நாம எங்கெங்க பள்ளத்தாக்குல இருந்தோம், और हम आकर नीचे थे எங்கெங்க சேறுல சகதியில இருந்தோம், और शायद कीचड़ में भी थे। ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சியோன் என்ற பர்வதத்தின் மேல ஆண்டவர் நம்மளை வச்சு கட்டி இருக்கிறார். और परंतु हमारे प्रभु जी देखो तो हमको ऊंचा करके ले जाके सियोन की चोटी पर रखे हैं। எல்லாரும் பார்க்கறாங்க, सब लोग देखते हैं நம்ம பிரகாசமா இருக்கிறது எல்லாமே பார்க்கறாங்க. और हम जो प्रकाशित है परमेश्वर में देखते हैं। அதனால சியோன் பட்டணம், எருசலேம்ல சியோன் பட்டணத்தின் மேல பார்த்தீங்கன்னா அழகான வந்து வண்ண வண்ண விளக்குகள் இருக்கும். और यरूशलेम के सियोन के पहाड़ में देखो तो भिन्न प्रकार के रंग के दिया होते हैं। அதனால ஒரு நாள் அந்த லைட் போடலன்னா கூட கீழே வந்து நடந்து போறவங்களுக்கு அது வந்து நல்லாவே இருக்காது. और अगर एक दिन भी वो लाइट ना जले तो देखो तो नीचे चल के जाने वाले को अच्छा नहीं लगता है। நாங்க மைசூர்ல अनेक நாள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். और हम मैसूर में बहुत दिन रह के सिपाही किए। மைசூர்ல பார்த்தோம்னா அரண்மனையில அழகான வண்ண வண்ண விளக்குகள் இருக்கும். और मैसूर का जो पैलेस है उसमें देखो तो बहुत प्रकार की लाइटें हैं। அந்த தினமும் போட மாட்டாங்க. और रोज नहीं डालते हैं। தசரா பண்டிகை வரும்போது அந்த அரண்மனையோட எல்லா விளக்குகள் எரியும். और जब दशहरे का त्योहार आता है तो तब पैलेस का देखो तो सारा अपना लाइट जलता है। எல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். और सब एक ही जैसा रहेगा और अलग भी रहेगा। ரொம்ப ஜகஜோதியா இருக்கும். एकदम चमकीला அந்த रहेगा। லைட்டை பார்க்கறதுக்காக ரொம்ப பேர் போவாங்க. और वो लाइट को देखने के लिए बहुत लोग जाते हैं। பயங்கரமா பார்க்கும்போது எல்லாம் யானைகள் எல்லாம் வரும். அது மேல வந்து அவங்களுடைய எல்லாம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அந்த யானைகளை அலங்கரித்து அது மேல என்ன செய்வாங்க, अनेक பேர் ராஜகுமாரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, புறப்பட்டு வருவாங்க. और हाथी को लेकर आकर उसमें सोना चांदी से सजावट करके उसके ऊपर राजकुमार सब बैठ के आते हैं। அப்படியே பட்டணத்தை ஒரு சுத்தி வந்து மறுபடியும் அரண்மனையில எல்லாம் கொண்டு வச்சிருவாங்க. और पूरे शहर बना में घूमकर आके वो आकर वो फिर आपस महल कर देते हैं। தசரா பண்டிகையில தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்க. और दशहरा में ही ऐसे कार्य चलता அதை है। பார்க்கறதுக்காக இந்தியாவுல பல பகுதியிலிருந்து ஜனங்கள் வந்து புறப்பட்டு போவாங்க. और उसे देखने के लिए हमारे भारत देश से सारी जगह में आकर लोग जाते हैं। அதை பேஸ் பண்ணி தான் अनेक ஹோட்டல்கள் அங்க இருக்கு. और उसके वजह से बहुत सारे होटल को खोल के रखा है। ரொம்ப சிறப்பா இருக்கும். और बहुत श्रेष्ठ रहता है। ஒரு நல்ல உயரமான ஒரு இடம். वो बहुत ऊंचा स्थान है। நல்ல விளக்குகள். और बहुत सारे किनारे எத்தனையோ हैं। வருடத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியத்தால அவங்க டிசைன் பண்ணி இருக்காங்க. और वो लगभग कितने साल पुराने उन लोगों ने ऐसा डिजाइन किया है। இப்படி தான் பார்க்கும்போது சியோன் பட்டணத்தை தாவீது அலங்கரித்திருந்தார். और इसी प्रकार सिय्योन के शहर को दाऊद ने आकर परों से श्रृंगार करके रखा था। அதுக்கு தாவீதின் நகரம் என்று பெயர் வைக்கப்பட்டது. और उस शहर का नाम दाऊद का नगर कहता है। சிங்காசனம் இருந்தது. और उधर सिंहासन बैठा था சிறப்பாகவே காணப்பட்டது. और बहुत श्रेष्ठ था। தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆடுகளும் பெண்களாய் அலைந்து கொண்டிருந்தான். और दाऊद का जीवन देखो तो भेड़ बकरी चराता था। ஆனா ஆண்டவர் அவனை நினைவு கூர்ந்து परमेश्वर ने उस पर इच्छा அவனை की, தெரிந்து கொண்டு उसे चुनकर அவனை அபிஷேகம் பண்ணி अभिषेक करके இப்படி சியோன் பட்டணத்துல அந்த அரண்மனைக்குள்ள உட்கார வைத்த ஆண்டவர் அழகு பார்த்தார். और सिय्योन के शहर बना पर उसको बिठा के परमेश्वर ने उसे श्रृंगार करके देखा। இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். एक उदाहरण है। இதே போலதான் ஆண்டவர் நம்மையும் மலை மேல ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிறார். और इसी प्रकार हमको भी हमारे प्रभु जी ऐसे पहाड़ के ऊपर रखे हैं। அது எந்த மலைதான், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் அழகாய் சொல்லுகிறார். और वो पर्वत और कोई नहीं है, हमारा जो चट्टान है प्रभु यीशु मसीह। வந்துட்டு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறோம். और जो चट्टान है हमारे यीशु मसीह पे बता गए हैं हम। இரண்டாவது நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம். हम जगत की ज्योति है। எல்லா ஜனங்களும் பார்க்கறாங்க. और लोग हमें देखते हैं। என்ன இவங்க இவ்வளவு பிரகாசமா மாறிட்டாங்க. अरे ये क्यों इतने प्रकाश நமக்கு है? தெரிஞ்சவங்க தானே. हमको जानने वाले நம்ம हैं। வந்து தெருவுல இருந்தவங்க தானே. हमारे चौराहे पे जो रहते हैं, மோசமா இருந்துச்சு. इनके जीवन कैसा था? இவங்களுக்கு வந்த வாழ்வு என்ன? अभी इनका जीवन कितना बदल गया, பிரகாசமா இருக்கிறாங்க. कितना प्रकाशित எவ்வளவு है, உயரமா இருக்கிறாங்க. कितना ऊंचा है, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. कितना मगन है, எவ்வளவு ஆசீர்வாதமா कितना இருக்கிறாங்க. आशीर्वाद அப்படி है। எல்லா உலக ஜனங்கள்லாம் வந்துட்டு கண்ணெடுத்து பார்க்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா உயர்த்தி வைத்திருக்கிறார். और ऐसे दुनिया के लोग देखने के लिए परमेश्वर ऐसे ऊंचा करके रखे हैं। இரண்டாவது வசனத்தை அந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த 15வது வசனம். और 15वां वचन यूं कहा गया है, விளக்கை கொளுத்தி மரக்காலால் யாமே
மூடி வைக்க மாட்டாங்க. और लोग क्या दिया जलाकर पैमाने के नीचे नहीं रखते। அந்த நாட்கள்ல மரக்கால் இருக்கும், அதுல தான் வந்துட்டு அதை வந்து அளந்து போடுவாங்க, அரிசி பருப்பெல்லாம் அளந்து போடுவாங்க. और उन दिनों में पैमाना होता है, उसी में आकर चावल और माप के डालते हैं। டேபிள் மேல வந்து விளக்க கொளுத்தி அந்த மரக்கால் வச்சு மூட மாட்டாங்க. और ऐसा कहते हैं कि दिया आकर मेज पे रख के वो पैमाने से उसे दबाते नहीं है, மாறா அந்த விளக்க கொளுத்தி டேபிள் மேல வைப்பாங்க. परंतु उस दिए को जलाकर वो मेज के ऊपर रखते அப்பதான் हैं, வீட்டுக்குள்ள எல்லாம் பிரகாசமா இருக்கும். तो ही पूरे घर पे प्रकाश रहेगा। அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ऐसे हमारे प्रभु बोलते हैं। இந்த ஆண்டவர் வந்து சொல்லுகிற இந்த கருத்து என்ன? देखो हमारे प्रभु जी इसका मतलब क्या है समझाते உங்களை हैं। பட்டணத்தின் மேல வைக்கும்படி அழைத்தா और मतलब आपको शहर बनाने ऊपर बुलाने के लिए बुलाए, इसका मतलब क्या है। பிரகாசமா இருக்கும்படி அழைத்தா और मतलब प्रकाशित में रहने के लिए बुलाए तो இந்த மரக்கால் என்கிற உலக பிரகாரமான சடங்காச்சாரங்களிலும் பாவங்களிலும் அசுத்தம் என்கிற மரக்காலால நீங்க உங்களை மூடிக்கொள்ளாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. और क्यों हमारे प्रभु कहते हैं कि संसार के अशुद्धता पाप के द्वारा और संसार की जो आकर गतिविधि होती है उसमें अपने आप को मत छिपा लो। பாவம் ஒரு மரக்காலா இருக்கு, और एक पाप आकर एक छुपने का ஒரு மரக்காலா है, இருக்கு, और जो अशुद्धता है वो भी है, உலகத்துடைய சடங்காச்சாரங்கள் வந்து ஒரு மரக்காலா இருக்கு, और जो संसार के जो आकर और जो संप्रदाय है वो भी आकर एक पैमाना है, கெட்ட குணாதிசயங்கள் ஒரு மரக்காலா இருக்கு. और गलत गुणादिश भी एक पैमाना कह सकते हैं, அதனால உங்களை மூடிக்கொள்ளாதீங்க. और उससे आप मत दबो, அதனால நீங்க பிரகாசமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. और आप प्रकाशित रहो हमारे प्रभु कहते हैं। 14வது வசனத்துல பார்க்கும்போது 16वां वचन यो है, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். उसी प्रकार तुम्हारा उजाला में मनुष्य के समान चमकने के लिए तुम्हारा भले काम को देखकर तुम्हारा पिता जो स्वर्ग में है बड़ाई करे। எப்போ ஜனங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க? और कब लोग परमेश्वर की बड़ाई நமக்குள்ள करेंगे, இருக்கிற நல்ல கிரியைகளை பார்க்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுத்துவாங்க. और हमारे अंदर अच्छे जो क्रिया है उस क्रिया को देख के हमारे पिता परमेश्वर की लोग महिमा करेंगे। இதுக்கு எல்லா உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அவங்க நற்கிரியைகளை செய்கிறவர்கள். और ये संसार के अंदर ये विश्व में कितने भी लोग यानी जितने भी दुनियादारी लोग हैं उनको पता है कि मसीह के लोग हैं, वो आकर दुनिया को हेल्प करते हैं, அவங்க தியாகம் செய்கிறவர்கள், लोग त्याग करने लोग அவங்க आए, பணிவிட வேலை और செய்கிறவர்கள், आकर नम्र काम करने वाले மற்றவர்களுக்கு लोग, நன்மை செய்கிறவர்கள். और दूसरे लोगों को भलाई करते हैं। உலகமே நம்மை அடையாளம் கண்டுபிடிக்கிறது. ये दुनिया हमें इस नाम से ही जानती है। யாரா கிறிஸ்தவ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவனா இருந்து நீ இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுவா. अगर कोई क्रिश्चियन कोई गलत काम करता है तो लोग यूं कहेंगे भाई तू क्रिश्चियन होके ये काम करता है। நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுமா. अगर तू क्रिश्चियन है तू ऐसा काम करती है। அப்படி உலக ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க, சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். और ऐसे लोग अगर जब करते हैं तो लोग ऐसे बोलते உலக हैं, ஜனங்கள் நம்மள மேன்மையா பார்க்கறாங்க, क्योंकि दुनिया के लोग हमें ऊंचा करके ஒரு देखते हैं, உயர்வா பார்க்கறாங்க, एक ऊंचे स्थान में ஒரு देखते हैं, விலக்கா பார்க்கறாங்க. एक दिया एक समान நம்ம மலை देखते மேல हैं। இருக்கிறோம் சொல்லி உலக ஜனங்கள் और दुनिया के लोग कहते हैं कि हम पहाड़ के ऊपर है। ஆகையால ஆண்டவருடைய அந்த தாகத்தையே நம்ம நிறைவேற்றணும், ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நிறைவேற்றணும். और इसी प्रकार परमेश्वर हमारे ऊपर जो दाग यानी प्यास रखे उसे भी पूरा करना है, और विश्वास जो हम पर भरोसा किया उसे भी पूरा करना है। ஆகையால ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தினால் உலக ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட அறிவு உண்டாயிருக்கு. அவங்களுக்கு தெரியுது கிறிஸ்தவர்கள்னா எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்லுகிறாங்க. और दुनिया के लोग को भी पता है कि क्रिश्चियन लोग आकर ऐसा ही रहते हैं। அநேக பேர் சொல்லும் போதெல்லாம் சொல்றாங்க, ஒரு மேன்மையா தான் சொல்லுவாங்க. और बहुत सारे लोग देखते वक्त ऐसा ही कहते हैं। ஆகையால தேவன் சில காரியங்களுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். और हमारे प्रभु जी कुछ कहने के लिए हमें बुलाए இதுல हैं। முதல் அழைப்பு பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கத்தான் இயேசு நம்மை அழைக்கிறார். और हमारा यीशु मसीह जी हमको इसीलिए बुलाए कि संसार की ज्योति बने। Jesus calls us to be light. और हमारा प्रभु यीशु चाहते हैं कि हम लाइट बने। நீ வரியா எனக்காக வெளிச்சமா இருப்ப. और प्रभु यीशु कहते तू आएगा तो मेरे लिए लाइट बनेगा। ஆண்டவர் அழைக்கிறார், நீ வருகிறியா நான் உன்னை பிரகாசமா மாத்தி வைக்கிறேன், எனக்காக வெளிச்சம் கொடுக்கும்படி வருவியா. और अगर हमारे प्रभु जी कहते हैं हाँ मैं तुझे बुलाता हूँ क्या तू मेरे लिए लाइट बनेगा। கிறிஸ்துவுக்கு பெரிய ஒரு பிரதான அழைப்பு என்னன்னா வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். देखो यानी मसीह के लोग यानी क्रिश्चियन लोगों का सबसे पहला बुलाव ये है कि जगत में ज्योति बनना। ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, एक सेवक बनो, ஒரு விசுவாசியா இருந்தாலும் या சரி, एक विश्वासी ஒரு बनो, சபையாரா இருந்தாலும் சரி, या कलिसियावासी हो, சிஷ்யனாக இருந்தாலும் या சரி, चेले हो, எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு
அழைப்பு காமன் கால் வந்து இதுதான் வந்து எனக்காக வெளிச்சம் கொடுக்கும்படி நீ வருவியா? अगर सभी लोगों का एक कॉमन कॉल एक ही है कि तू मेरे लिए ज्योति बनेगा। என்னுடைய சிலுவை சுமக்க வரியான்னு ஆண்டவர் சொல்லல। देखो पहले ऐसा नहीं कहते मेरा क्रूस उठा, என்னுடைய தரிசனத்தை சுமக்க வரியான்னு சொல்லி கேட்கல। और मेरा दर्शन को उठा करके प्रभु जी என்னுடைய ने பாடுகளை कहते, சுமக்க வரியான்னு ஆண்டவர் சொல்லல। और मेरे बोझ को उठाने के लिए हमारे प्रभु जी ने कहते, எனக்காக நீங்க வெளிச்சமா இருக்கும்படி நீங்க வரீங்களா? और क्या मेरे लिए तू ज्योति बनेगा ऐसे प्रभु அப்போ चाहते हैं। நமக்குள்ள நம்முடைய குணாதிசயங்கள் காண்பிக்க வேண்டும், இவன் உண்மையாகவே இயேசுவுடைய சீஷனா இருக்கிறான், சீஷனா இருக்கிறான் என்று நம்முடைய குணாதிசயங்கள் காண்பிக்க வேண்டும்। और अगर हम सही में आकर मेरा तू चेला है करके वो गुनाह दिखाने के लिए हमको जगत की ज्योति बनना है। இருள் சூழ்ந்த இது வந்து இருள் சூழ்ந்த உலகில் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை வெளிப்படுத்த விசுவாசிகள் அழைக்கப்பட்டுள்ளார்கள்। ये अंधकार से भरी हुई ये संसार के अंदर ज्योति बन के चमकने के लिए मसीह के लोगों को प्रभु ने बुलाया है। நம்முடைய வார்த்தை மூலமா வெளிச்சத்தை हमारे शब्दों के द्वारा अगर उजाला देना है, நம்முடைய செயல்கள் மூலமா ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கணும், और हमारे कार्य के द्वारा हमें ज्योति देना है, நம்ம குணாதிசயங்கள் மூலமா வெளிச்சம் கொடுக்கணும்। और हमारे गुणाधीश के द्वारा हम अगर संसार को ज्योति देना है। இப்படி நம்ம வெளிச்சம் கொடுக்கும்போது अनेकரை நாம இயேசுவானவரிடத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? வழி நடத்த முடியும்। अगर हम ऐसे ज्योति बनेंगे तो बहुत सारे लोगों को हम मसीह के प्रभु यीशु के पास लेकर आ सकते हैं। ஆகையால் அந்த நாட்கள்ல இயேசுவான ஊழியம் செய்த நாட்கள்ல வேதபாரகரையும் பரிசேயர்களையும் சதுசேயரையும் ஆண்டவர் கடிந்து கொண்டார்। और उन दिनों में जब यीशु मसीह सेवकाई करते थे, फरीसी और सदूकी को आकर परमेश्वर डांटते थे। குருடரான வழிகாட்டிகளையும் சொல்லி சொல்றார், ए अंधे अंदर अंधे मार्ग के चलाने वाले நீங்க எல்லாம் குருடரான வழிகாட்டிங்க तुम अंधे लोग अंधे का मार्ग दिखाते हो, அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்। ऐसे प्रभु जी डांटते हैं ஏன்னா ஜனங்களை தவறா வழி நடத்தி क्योंकि கொண்டிருக்காங்க। लोगों को आकर गलत रास्ते पे चलाते थे, அதனால எப்பவுமே அவங்களை கடிந்து கொண்டே இருப்பார்। और हमेशा उन लोगों को डांट रही थे ஏன்னா குருடரான வழிகாட்டிகளா இருந்தாங்க। क्योंकि वो अंधे मार्ग को दिखाते थे। அவங்க பேருக்கு தான் பார்க்கும்போது யூதர்களா இருந்தாங்க, ஆனா பார்க்கும்போது வந்து யூதா கோத்திரத்தை சிங்கமாக இயேசுவான குணாதிசயங்கள் ஒன்றாகிலும் அவங்களுக்குள்ள இல்லாமல் இருந்தது। वो नाम के लिए यहूदी कुल के लोग थे, परंतु यहूदी कुल के श्री यीशु मसीह का एक भी गुणाधीश उनके अंदर நம்ம नहीं ஒன்று था। மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், हम एक चीज याद रखना, வார்த்தை மூலமாக வெளிச்சம் வெளிப்படணும், और शब्दों के द्वारा हमारा ज्योति बनना है, என்னுடைய செயல்கள் மூலமா வெளிச்சம் வெளிப்படணும், और मेरे क्रिया के द्वारा ज्योति बनना है, என்னுடைய குணாதிசயங்கள் மூலமா வெளிச்சம் வெளிப்படணும்। और हमारे गुणाधीश के द्वारा अगर हमको ज्योति बनना है, வெளிப்படும்போது अनेक ஜனங்கள் நம்ம மூலமாக இயேசுவானவரை அறிந்து கொள்வார்கள்। और अगर हम ऐसे रहेंगे तो हमारे द्वारा हमारे प्रभु यीशु को जानेंगे। இந்த அழைப்பு ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறது। और ये बुलाव हर एक के ऊपर நம்ம है। உலக வியாபாரம் செய்யலாம், आप व्यापार करें நம்ம வந்துட்டு வேலை செய்யலாம், या नौकरी करें, மற்ற வியாபாரம் செய்யறவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கணும்। और दूसरा जो व्यापार करते हैं और हमारा व्यापार में फर्क होना மற்ற चाहिए, வேலை செய்யறவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் और இருக்கணும்। दूसरा जो नौकरी करते हैं हमारी नौकरी में हमको फर्क होना நம்ம चाहिए। உலகத்தை காப்பி பண்ணக்கூடாது। हम संसार का कॉपी नहीं कर सकते, இயேசுவானவர்கிட்ட தான் நம்ம எல்லாமே காப்பி பண்றோம்। हम यीशु मसीह को ही कॉपी कर सकते வியாபாரம் हैं। செய்யறவங்க உலக பிரகாரமா வியாபாரம் செய்யறவங்க என்ன தில்லுமுள்ளு வேணாலும் செய்வாங்க। और जो संसार के तौर पे व्यापार करते कितनी भी गड़बड़ी करेंगे, அவங்க நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கணும்। और उनका विचार पैसे कमाना है। கிறிஸ்தவர்கள் செய்கிற வியாபாரம் வந்து அது வியாபாரம் இல்ல, அது ஒரு சேவையா செயல்படுகிறாங்க। और जो क्रिश्चियन लोग आकर जो व्यापार करते हैं वो व्यापार नहीं परंतु सेवा के तौर पे करते हैं। ஸ்கூல் நடத்தினாலும் வந்து அது ஒரு சேவையா செய்ய வேண்டும்। अगर स्कूल चलाते हो तो एक सेवा की भावना से करना है। ஹாஸ்பிடல் நடத்தினாலும் ஒரு சேவையா செய்ய अगर வேண்டும்। हॉस्पिटल बनाना है तो सेवा भावना से ஊழியம் करना है। செய்தாலும் ஒரு சேவையா செய்ய और வேண்டும்। सेवकाई करना है वो भी सेवा भावना எதை से करना है। செய்தாலும் சேவை செய்த ரூபமா செய்ய வேண்டும்। और जो भी काम हम करके सेवा की भावना से हमें करना है, அது கேட்ட வந்து வருமானத்தையும் அது கேட்ட வெகுமானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார்। और उसका जो इनकम है और उसका जो गिफ्ट है वो हमारे प्रभु यीशु நம்ம देंगे। செயல்கள் மூலமா என்ன செய்யணும்? நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும்। और हमारे हाथ की क्रिया के द्वारा ज्योति देना है। இரண்டாவது பார்க்கிறோம், दूसरा देखते हैं, நற்செயல் மூலமா நம்ம வந்து வெளிச்சமா இருக்கணும்। और हमारे हाथ के अच्छे क्रिया के द्वारा हम आपके ज्योति बनना है। ஏதாவது ஒரு நற்செயல்களை செய்துகிட்டே இருக்கணும்। और कुछ ना कुछ एक अच्छा काम करते रहना है। இயேசுவானவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே और यीशु मसीह जब जी रहे थे நன்மை धरती पे, செய்கிறவராய் சொல்லி தெரிந்தார்। वो भलाई करने वाले करके घूमते थे। வசனம் சொல்றது நன்மை செய்கிறவர் தேவனால உண்டாயிருக்கிறார்। और वचन यूं कहते हैं जो भलाई करता है वो प्रभु से है। உதாரண
குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். और जो उच्चाक से देता है वो आत्मा फलेगा। எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். और जो पानी उड़ेगा उसे पानी उड़ेला जाएगा। ஆகினால உதாரணமா இருக்கணும். நம்ம மூலியமா ஏதாவது நன்மைகள் நம்ம புறப்பட்டு போகணும். और उदारता से रहना है, हमारे द्वारा कुछ न कुछ भलाई चाहते रहना है। குடும்பத்தின் மூலியமா நம்ம நற்செய்திகளை जो செய்யணும். हमारे परिवार के द्वारा भलाई काम करना है சபை மூலியமா நற்செய்திகள் और செய்யணும். अपने चर्च के द्वारा भला काम करना है தனிப்பட்ட முறையில நம்ம நன்மை செய்ய வேண்டும். और हमारे निजी जीवन के द्वारा भी हमें भले काम करने हैं। வசனம் சொல்றது தானியத்தை கட்டி வைக்கிறவங்களை ஜனங்க சபிப்பாங்களா? और हमारा वचन यूं कहता है जो अनाज को बांध के रखते हैं लोग उसे श्राप देते हैं। ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணம் பொருள் எல்லாமே நமக்கு சொந்தமானது அல்ல. அது जो हमारे प्रभु यीशु मसीह ने धन दौलत हमें पैसे दिए हमारे खुद के लिए नहीं, மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். और दूसरों को भलाई करने के लिए परमेश्वर ने हमें पैसे दिए। அத நம்ம கட்டி கட்டி வச்சிட்டோம்னா சபிக்கப்பட்டவன் சொல்லி வசனம் சொல்லுகிறது. अगर उस पैसे को हम बांध के दबा देंगे तो हम श्रापित है करके वचन कहता है। தானியத்தை விற்கிறவன் மேல பார்க்கும்போது ஜனங்க பிரியமா இருப்பாங்க, ஆண்டவரும் பிரியமா இருப்பார். परंतु अनाज को जो विक्रय करता है उसके ऊपर लोग प्रिय रहते हैं और हमारे प्रभु भी प्रिय रहते அதனுடைய हैं। அர்த்தம் என்ன? நம்ம புசித்து குடித்து மீந்தமானவர்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். और इसका मतलब ये है कि हम खा पी के तृप्त होने के बाद जो बचता है दूसरे के साथ शेयर नहीं करना ही प्रभु सिखाते हैं। ஆண்டவர் என்ன கொடுத்தா நல்ல சந்தோஷமா அனுபவிக்கலாம். देखो हमारे प्रभु जी ने दिया खुशी से अनुभव करो। கொஞ்சம் ஆங்கிலம் வேலை ஏழை எளிய ஜனங்களுக்கு ஊழியர்களுக்கு நம்ம நன்மை செய்ய நம்முடைய இருதயத்தை நம்ம திறக்க வேண்டும். परंतु थोड़ा तो हम गरीब लोगों को या किसी बेचारे को हमको देने के लिए हमारा हाथ खोलना है। ஐஸ்வரன் லாசரை குறித்து நாம் பார்க்கிறோம். और ऐश्वर्यवान और लाजरूस के बारे में हम देखते இந்த हैं। ஐஸ்வரன் என்ன பாவம் செய்தான்? वो धनवान क्या पाप किया था? அவன் குடிச்சான், வெறிச்சான், விபச்சாரம் பண்ணான், வேசித்தனம் பண்ணான் வேதம் சொல்லுகிறது. और वो बाइबल में ऐसा नहीं लिखा है कि पिया किया वो गलत काम किया उसने ऐसा कुछ काम அவன் किया தீமை எதுவுமே செய்யல. और वो गलत काम उसने कुछ नहीं किया। குறிப்பிடல. बाइबल में नहीं लिखा அவன் है தீமையே செய்யல, उसने बुराई नहीं की है நன்மையும் செய்யல. पर भलाई भी नहीं வீட்டு வாசற்படியில இருந்த ஒரு தரித்திரனாகிய அந்த லாசருக்கு கொஞ்சம் தண்ணீர் கூட கொடுக்காத அளவுக்கு கொடுமையுள்ளவனா இருந்தான். और जो उसके घर के द्वार पे यानी चौखट पे रहने वाला गरीब लाजर को लगभग पानी भी नहीं पिलाता था। அநேக பேர் பரிசுத்தமா இருப்பாங்க, बहुत सारे लोग पवित्र हुआ ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, वो प्रार्थना करते हैं நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்களா और இருப்பாங்க, व्यवस्था का मान रखते हैं வேதத்தை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, और बाइबल भी पढ़ते हैं அவங்க சாட்சியுள்ளவங்களா और இருப்பாங்க. दवाई से भी लेते हैं கை நீளவே நீளாது. परंतु हाथ लंबा नहीं होगा। ஆகையால அப்படிப்பட்டவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, और उन लोगों को प्रभु कहते हैं இரக்கம் பார்க்கும்போது இரக்கம் பாராட்டுகிறவனுக்கு தான் இரக்கம் பாராட்டப்படும். अगर जो दया करता है उसे ही दया की நீ जाएगी। இரக்கம் பாராட்டாத பட்சத்துல மற்றவனுக்கு இரக்கம் பாராட்டாமல் எதிர்பார்ப்பது தவறான காரியம், அது நிறைவேறாது. अगर तू दूसरे पर दया नहीं करता है तो तेरे ऊपर भी दया नहीं की जाएगी। दया की भावना रखेगा गलत है। ஒரு பக்கம் நியாய பிரமாணம் இருக்கு, देखो एक बजू न्याय ஒரு व्यवस्था है பக்கம் கிருபை பிரமாணம் இல்லைன்னா இரக்கத்தின் பிரமாணம் இருக்கு. और नहीं तो ये इस बगैर दया या करुणा का व्यवस्था रखा है। கிருபை, இந்த நியாய பிரமாணத்தை காட்டிலும் கிருபை பிரமாணம் தான் மேன்மை பாராட்டுமா. और देखो ये न्याय व्यवस्था के बदले इस बजू अनुग्रह यानी और दया का जो प्रमाण है वही जीतेगा। ஒரு நியாய பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிக்கிறான், और एक 10 आज्ञा को जो मानता है நான் உன்னை இரக்கமே இல்லை, परंतु उसके अंदर दया नहीं है, தயவே இல்லை, उसके अंदर करुणा नहीं है நற்கிரிகளும் அவனிடத்துல இல்ல. और कोई भी भलाई काम नहीं करता है। இன்னொருத்த பாத்தீங்கன்னா அவனுக்கு நியாய பிரமாணமே சரியா தெரியாது. और एक बाजू देखो तो उसको व्यवस्था नहीं அவன் पता சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருக்கிறான். परंतु वो लोगों को भलाई करते ही जाता है। அதனால ஆண்டவர் சொல்றார், நற்செயல்கள் மூலமாக நம்முடைய வெளிச்சத்தை நம்ம உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். और हमारा प्रभु यीशु कहते हैं कि हम हमारे भलाई कामों के द्वारा लोगों को हमारा प्रकाश दिखाना है। அதனாலதான் நம்ம தாமரத்தின் மூலமா ஏழை ஜனங்களுக்கு வந்துட்டு நம்ம தையல் கற்றுக் கொடுத்தோம். और इसी प्रकार हमारे कॉर्नरस्टोन चर्च की स्थापना के द्वारा देखो तो गरीब महिला के लिए हम आकर फ्री में टेलरिंग इंस्टीट्यूट दे அதே போல குறைஞ்ச வந்துட்டு ஃபீஸ் வாங்கின ஸ்கூல் நடத்துறாங்க. और कम फीस लेके स्कूल चलाते हैं அதே போல ரொம்ப கம்மி ஃபீஸ் வாங்கிட்டு ஹாஸ்பிடல் நடத்துறாங்க. और बहुत कम फीस लेके हॉस्पिटल चलाते हैं। ஏன்னா இப்படி ஏதாவது உலக ஜனங்களுக்கு அந்நிய
அந்நிய ஜனங்களுக்கு நம்ம சபை மூலமா ஒரு நன்மை புறப்பட்டு போகட்டும் சொல்லிதான் அவங்க செய்கிறாங்க. क्योंकि हमारे चर्च के द्वारा गरीब लोगों के सारे लोगों को कैसे न कैसे मदद पहुंचे इसीलिए वो करते हैं। டைலரிங் ஸ்கூல்ல அவங்க வாங்குற ஃபீஸ் வந்து மெயின்टेन பண்ணவே போறது இல்ல। और टेलरिंग स्कूल में जो फीस लेते वो मेंटेन के लिए भी नहीं आएगा। ஹாஸ்பிடல்ல அவங்க வாங்குற ஃபீஸ் வந்து டாக்டர்ஸ்க்கு நர்ஸுக்கு எல்லாம் கொடுக்கிறது போதுமா? और हॉस्पिटल में वो फीस लेते हो डॉक्टर नर्स को देने के लिए उतना भी नहीं होगा। லாபம் சம்பாதிக்க உலக ஜனங்கள் நடத்துவாங்க। क्योंकि संसार के लोग लाभ के लिए वो चलाते हैं। இவங்க வெளியேந்து பணத்தை அதுல கொண்டு போய் வந்து போட்டு ரன் பண்ணுவாங்க। और परंतु ये बाहर से पैसा डाल के उसे रन करते हैं। எப்படியா அதுல நன்மை செய்யணும் உலக ஜனங்களுக்கு? देखो कैसे न कैसे लोगों को भलाई करना है। எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஃப்ரீ போர்வெல் போட்டு கொடுத்திருக்காங்க। और बहुत सारे हजारों लोगों को देखो तो फ्री में बोरवेल பணத்தை செலவு பண்ணி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாங்க। और बहुत सारे पैसे खर्च करके गांव कस्बों में शहर में सुसमाचार प्रचार किए। நாம நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்ல நற்கிரியைகள் நம்ம மூலமா உண்டாகணும் சொல்லி अनेक நன்மைகளை செய்தாங்க இன்னும் செய்து கொண்டிருக்காங்க। अगर हमको नुकसान होगा चलेगा परंतु हम लोगों को भलाई करेंगे ऐसे करते थे और कर भी रहे हैं। இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? ஆண்டவர் கொடுத்தவர்களை கட்டி வைத்து நாம சபிக்கப்பட்டவங்களா இருக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோமா? जो परमेश्वर ने हमें दिया है उसे रख के हम बांध के रख के श्रापित हो रहे हैं कि हम दूसरे को देखिए हम आशीषित हो रहे हैं। நம்மகிட்ட பணம் வந்த பிறகு ஜெபம் பண்ணணும்। देखो हमारे पास पैसा है तो प्रार्थना करना है। ஆண்டவரே இதை நான் பயன்படுத்த எனக்கு ஞானத்தை தாங்க। हे प्रभु जी इसे उपयोग करने के लिए हमको अनुभव இதை நான் दीजिए। என்டர்டைன்மென்ட் என்ஜாய்மென்ட் நான் செலவு பண்ணிட கூடாது। और इसे एंटरटेनमेंट और एनवायरनमेंट के लिए खर्चे எனக்கு கொடுத்தவர்களை நீங்க கணக்கு கேட்கும்போது நான் ரொம்ப வந்து சரியான செலவிட்டுக வேண்டும்। और जब आप हमको दिए उसे हिसाब मांगोगे तो वो खर्चा हम सही बताना है। நம்முடைய சபையில பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் தசமபாகமே கொடுக்க மாட்டாங்க। और अपने कलीसिया में कुछ लोग देखो तो आकर 10 मास नहीं देते। ஆனா ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க। परंतु आत्मा में भर के प्रार्थना करेंगे। சபை மேல வைராக்கியத்தை காட்டுவாங்க, और कलीसिया के ऊपर वैराग्यता வாஞ்சியை दिखाएंगे காட்டுவாங்க। और धगस दिखाएंगे। ஆனா பாத்தீங்கன்னா அவங்க தசமபாகமே சபையில வராது। परंतु उनका 10वां हाथ जो चर्च में नहीं है। ஏழை எளியவர்களுக்கு ஒருத்தருக்கும் நன்மை செய்யவும் மாட்டாங்க। और गरीब लोगों को मदद तक नहीं करते। இது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை। ये क्रिश्चियन जीवन नहीं है। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கொடுப்பதுதான்। और क्रिश्चियन का मतलब है देना। ஏதாகில ஒரு நற்கிரியைகள் நம்ம மூலமா உண்டாக்கி இருக்க और வேண்டும்। कुछ ना कुछ भले काम हमारे द्वारा होते ही रहना है। ஒரு வாலிப பையன் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சான், அவரு வந்து தள்ள வண்டியில டீ வித்துட்டு இருந்தான்। और एक जवान लड़का देखो तो हाथ लारी पे आकर वो चाय बेचता था। அந்த ஸ்டார்டிங்ல என்ன செய்வான், டீ சமோசா அந்த நாஸ்தாலாம் விற்பான்। और स्टार्टिंग में टी समोसा नाश्ता सब बेचता था। அவன் வந்து சைக்கிள்ல வந்து அந்த ட்ரை சைக்கிள் மாதிரி செட் பண்ணிட்டு அதுல வந்து ஓட்டிட்டு போயிட்டு என்ன செய்வான், அங்க பஸ் ஸ்டாண்ட்ல அங்க விற்பான்। और प्राइस सेकंड जैसा वो सेट करके उधर बस स्टैंड उधर सब जाके वो बेचता था। ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் அவனுக்கு லாபம் கிடைக்கும்। एक दिन में 500-600 रुपया लाभ होता ஆனா था। அதெல்லாம் கொண்டு போய் வைக்கும் போது वो सब ले जाके रखते அதுல थे ஒரு பகுதியை அவன் பிரிச்சு தனியா வச்சிருவான்। और उसमें से एक भाग अलग रखता था। எல்லாம் சேல் ஆயிட்டு இருக்கு। सब सेल होने அந்த लगा। ஏழை குடிசைகள் பகுதியில போயிட்டு वो गरीब जो அந்த ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா டீ கொடுப்பான்। और वो गरीब झोपड़ी में जाके फ्री அந்த में चाय ஏழை देता ஜனங்களுக்கு था। அந்த நாஸ்டா டீ பிஸ்கட் அப்புறம் வந்து சமோசா எல்லாம் கொடுப்பான்। और चाय नाश्ता समोसा सब दे देता था। சாயந்தரம் ஆச்சுன்னா இவன் வருவானாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பான்। और शाम हो जाएगा तो ये भाई आएगा के इंतजार करते थे लोग। இப்படி 2-3 வருஷம் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கான்। लगभग 3-4 साल ये करता था। ஏறக்குறைய அந்த இடத்துல ஒரு 40-50 குடும்பங்கள் இருக்கும்। लगभग उधर वो गरीब बस्ती में 40-50 गरीब परिवार रहते ஒரு நாள் அதெல்லாம் கொடுத்துட்டு போகும்போது அவனை நிக்க வச்சு கேட்டாங்க, நீ ஏன் பாப்பி எங்களுக்கு கொடுத்து நஷ்டப்படுற? और वो ले जाके अगर वो देता था फिर लोग पूछते थे भाई तू हमको दे दी ये कष्ट क्यों उठा? அவங்க கேட்டாங்க, நீ யாரு, तू कौन है? ஏன் இதெல்லாம் எங்களுக்கு तू செய்யற? हमारे लिए करता அது சொன்னா உங்களுக்கு செய்யறதுனால எனக்கு லாபம் தான் வருது, நஷ்டம் ஆகல। और वो यूं कहता है मैं तुमको ये भला काम करता हूँ मेरे को भलाई होता है नुकसान नहीं। நான் எப்பவுமே கொண்டு வரத மிச்சம் ஆயிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு போனதே கிடையாது। और जब भी मैं कुछ भी लेकर आता हूँ बच गया करके घर नहीं ले गया। கொஞ்ச நேரத்துல எல்லாம் வியாபாரம் ஆயிடும்। थोड़े देर में सब व्यापार हो நான் जाएगा। உங்களுக்கு கொடுக்கணும்னே இதை வந்து ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கிறேன்। मैं आपको देने के लिए अलग रखा हूँ। அப்ப சொன்னா நான் ஒரு கிறிஸ்தவன், मैं एक क्रिश्चियन हूँ। நான் சபையில मैं போதிக்கப்பட்டிருக்கேன், चर्च में हमें सिखाते ஏழை हैं எளிய நன்மை செய்யணும்। गरीब लोगों को आपका भलाई करो। இப்படி உங்களுக்கு நன்மை செய்வதனால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்। और आपको लोगों को मैं भलाई करता हूँ इसीलिए मैं आशीर्वाद हूँ। எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க। लोग छोड़ गए। அப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து 2 வசனம் சொல்றான், எல்லாமே கேக்குறாங்க। और उसके बाद बाइबल लेके वचन बोलता है लोग सुनते हैं। அது ரெகுலர் ஆயிடுச்சு, போய் வசனம் சொல்லி சொல்லி ஒரு பாஸ்டர் மாதிரி மாறிட்டான்। और वो लगातार ऐसे वचन बोल बोल के पास्टर जैसा बन गया। என்ன சொன்னாலும்
அந்த ஜனங்க செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. और लोग आकर कुछ भी बोले वो करने के लिए तैयार हो गए என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. और कुछ भी बोले वो करने के लिए शुरू हो அந்த गए அளவுக்கு அவனுடைய நற்கிரியைகளினால அந்த ஜனங்களுடைய இருதயத்தை அவன் ஜெயிச்சிட்டான். और ऐसे भले कामों की वजह से लोग ने आकर उनका मन जीत गए அவன் போயிட்டு நல்லா போயிட்டு அந்த இடத்துல போட்டு போயிட்டு ட்ரெஸ் போட்டு பைக் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணியிருந்தா யாராலும் கேட்டிருப்பாங்களா? क्या हम व्हाइट एंड व्हाइट कपड़ा लेके बाइबल उठा के ले जाके उनके सामने खड़े होकर वचन बोलेंगे क्या सुनेंगे? நான் बीटीएस பண்ணிக்கிறேன், मैं बीटीएस किया நான் हूं, बीडी பண்ணிக்கிறேன், मैं बीडी कर रहा हूं, நான் एमडीवी பண்ணிக்கிறேன், मैं एमडीवी कर रहा हूं। அப்படின்னு அவன் சொன்னா ஏதாச்சும் புரியுமா तो உங்களுக்கு? उनको क्या समझ आएगा? வார்த்தைகள் இத்தனை வார்த்தைகள் வேதத்துல இருக்கு. बाइबल में इतने वचन है அப்படி எல்லாம் வேதத்தின் ரகசியம் எல்லாம் சொன்னா புரியுமா? और बाइबल का रहस्य बोल के समझ आएगा? சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு லகுவான காரியம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? நற்கிரியைகளினாலே வெளிப்படுத்தணும். देखो सुसमाचार का बोलने का एक ही तरीका है प्यार दिखाना और प्यार को बाहर कैसे दिखा सकते हैं लोगों को भलाई करके ஆண்டவர் நம்ம வெளிச்சமா மாத்திட்டு இருக்காரு. हम जगत की ज्योति அதை है நம்ம அந்நிய ஜனங்கள் மத்தியில நம்ம நற்கிரியைகள் செய்யும் போது அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். अगर हम अन्य लोगों के बीच में भले काम उनके लिए करते हैं तो लोग को जान लेंगे நாம் தயவு உள்ளவர்களாய் இருக்கணும். हम दयावान होना है நேர்மை உள்ளவர்களாய் இருக்கணும். हमको एकदम सीधा रहना है இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमको करुणा दिखाना है அதனால தயவு, நேர்மை மற்றும் இரக்கம் ஆகியவற்றை நாம வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கும்னு சொன்னா देखो दया करुणा और एकदम सीधा हम रहेंगे तो क्या होगा மக்கள் நம்ம வாழ்வில் தேவனின் கிரியைகளை கண்டு அவரை மகிமைப்படுத்துவாங்க. और लोग हमारे अंदर हमारे यीशु मसीह को देख के उनकी महिमा करेंगे வேலை செய்யறோம்னா கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வைக்கணும் நன்மை செய்யறதுக்காக. अगर आप नौकरी करते हैं तो थोड़ा टाइम निकालेंगे भलाई அதனால வியாபாரம் செய்யறோம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் நன்மைக்காக. और जो व्यापार करते थोड़ा अलग रखना है எப்படி ஆகல மாதம் ஒரு முறை ஆகல வாரம் ஒரு முறை ஆகல எப்படி உங்களுக்கு தோன்றுகிறதோ உங்க குடும்பத்தின் மூலமாக தனிப்பட்ட விதத்துல உங்க மூலமா ஒரு நன்மைகளை நம்ம செய்ய வேண்டும். देखो हफ्ते में एक बार या महीने में एक बार जैसे आपके परिवार की अनुकूलता है उसके हिसाब से आपको भलाई करना है அதனால நாங்க கர்நாடகா போயிருந்தோம். हम कर्नाटक गए थे கர்நாடகால பார்க்கும்போது ஒப்பேட் செய்வாங்க. அது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் நான். और कर्नाटक में ओबेट बनाते हो और बहुत ऊंचा से खाता हूं அதனால அதை வந்து சாப்பிடாம வந்து பெங்களூர் கொண்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். और मैंने सोचा कि वो मैं नहीं खाऊंगा मैं आकर बेंगलुरु में घर पे आके खाऊंगा बहुत टेस्टी करके लेकर आया கர்நாடகால ஹோலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. कनाडा में होली की करके ரொம்ப இன்பமா இருக்கும். ரொட்டி மாதிரியா தான் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, வெல்லம் அதெல்லாம் போட்டு வச்சு செஞ்சிருப்பாங்க. वो रोटी जैसा रहेगा उसमें आकर चना वना मसाला डाल के बनाते थे ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கும். எனக்கு அந்த ஒப்பேட் ரொம்ப பிடிக்கும். और सबको अलग अलग पसंद है वो ओबेट पसंद है கர்நாடகால ஊழியர் செய்வது விசுவாசிகளுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன கொடுக்கணும்னா அந்த ஒப்பேட் செஞ்சு தான் கொடுப்பாங்க. और कर्नाटक में मैं जब सेवाएं करता था विश्वासी को पता है कि वो ओबेट ही है அப்ப அந்த சபையில வந்து பழைய விசுவாசிகளா சபைக்கு போவாங்க. நாங்க அவங்க எல்லாம் விசிட் பண்ணோம். और जूना विश्वासी जो चर्च में नहीं जाते थे उनको विजिट किए அந்த சகோதரி சபைக்கு வந்து நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. वो मैंने बोला कि मैं चर्च नहीं आऊंगी நான் சொன்னேன் எப்படின்னா நாளைக்கு ஒப்பேட் செஞ்சு நீ கொண்டு வந்திருப்பான். और कैसे न कैसे ओबेट बना के लेकर आया ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. बहुत खुश हो गए சபைக்கு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. चर्च नहीं आएंगे बोल रहे இல்லம்மா நீ நாளைக்கு ஒப்பேட் செஞ்சு கொண்டு வர நான் சாப்பிட்டு தான் பிறகு நான் பெங்களூர் போறேன்னு சொன்னோம். उन्होंने बोला मैंने बोला तू ओबेट बना के लेकर आ मैं खा के ही बेंगलुरु जाऊंगा அப்புறம் बना के लेकर आ சர்ச்சுக்கு வர முடியாத ஒப்பேட் செய்யறதுக்கு நாங்க और चर्च में नहीं आ सकते ओबेट बनाने சர்ச்சுக்கு வரணும் ஒப்பேட்டை கொடுக்கணும் என்ன செய்வது தெரியாது. और चर्च नहीं आना है ओबेट लेकर आना है காலையில ஏஞ்சி எல்லாம் செஞ்சு டிஃபன்ல அழகா கொண்டு வந்தாங்க. और आकर सुबह आकर टिफिन में लेके चर्च में भी நல்லா आकर சுட சுட இருந்துச்சு. एकदम गरम गरम பார்க்க था பார்த்து ரொம்ப இன்பமா இருந்துச்சு. और आपको बहुत देखने के लिए अच्छा சரி लगा அன்னைக்கு திருவிழா இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிடலாம்னு யோசிச்சோம். और आकर वो हमारा प्रभु का भोजन इसके மத்தியானம் ஆனது திருவிழாலாம் முடிஞ்சு எல்லாம் விசுவாசிகள் எல்லாம் ஜெபம் டைம் ஃபாஸ்டா ஓடிச்சு. और आराधना खत्म हुआ प्रभु का भोजन खत्म हुआ और प्रार्थना किया 6 மணி நேரத்துல வந்து டக்கு டக்கு நான் ஓடி போய் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு ட்ரெயின்ல போய் உட்காரோம். ட்ரெயின் மூவ் और आधा ही घंटा बाकी था फटाफट रूम वेकेट करके ट्रेन में बैठे ट्रेन मूव हो गया நாங்க சபையிலயும் ஒப்பேட் சாப்பிட முடியல. अब चर्च में भी ओपन नहीं खा पाए ட்ரெயின்ல ஒப்பேட் சாப்பிட முடியல. ரொம்ப ரஷ்யா இருந்துச்சு. और ट्रेन में भी ओपन नहीं खा पाए रास्ता சரி நாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தோம். और हम बेंगलुरु रेलवे स्टेशन सिटी के रेलवे स्टेशन में बैठे थे ஒப்பேட் சாப்பிடலாம் பார்த்தா எங்க பஸ் அங்க இருக்க ஏழை ஜனங்களுக்கு
எல்லாம் போய் எங்க அதை கொடுத்துருக்காங்க. और रोपेट खाने के लिए सोचे थे, हमारे बच्चे लोग गरीब लोग बैठे थे, उनको ले जाके दे दिए। ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், என்ன பண்றாங்க நம்ம பசங்க புரிய மாட்டேங்குது. और एक मिनट सोच रहा था क्या कर रहे हैं बच्चे। ஆசைப்படி எனக்காக அந்த சகோதரி செஞ்சு கொடுத்தாங்க. वो ने मेरे लिए किया था, போய் குடிக்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. तो लेके ले करके सोच रहा था। எனக்கு ரொம்ப பிரியமானது பிள்ளைகளுக்கும் தெரியும். मेरे को बहुत पसंद है, बच्चों को पता है। ஆனா என்ன விட அவங்க பசியா இருக்கிறவங்க பிள்ளைங்க பசியா இருக்கிறாங்கன்னு என்னுடைய பிள்ளைங்க பார்த்துருக்கிறாங்க. और मेरे से भी लोग भूखे हैं ऐसे बच्चे जानते थे, அதை கட்டி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. लोगों को दे दिए। அப்படி நன்மை செய்யும்படி ஒரு வாய்ப்பு உண்டானது. देखो भलाई करने के लिए मौका मिला। நான் என்னுடைய மனைவி பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். और मैं और हमारी पत्नी देखे उसे हंस रहे थे। சொன்னாங்க, ஒண்ணும் சொல்லாதீங்க, अरे कुछ मत எங்க बोलो। கூட சந்திர பிரதரை வராசிச்சு அவங்க இருக்காங்க. हमारे साथ चंद्र भाई बराबर எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. और देख ஒரு रहे थे। நன்மை நமக்கு பிரியமானது நம்ம கையில வந்தோம், அதை யாரோ ஒருத்தர் நன்மை கேட்கிறாங்கன்னாக்கா நம்ம கொடுக்க மாட்டோம். अगर हम एक भलाई हमको चाहते, अगर हमारे हाथ में वो दूसरे को देने के लिए मन ஆண்டவர் அதெல்லாம் கொடுங்க, परंतु प्रभु से देते हो கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். तो आपको दिया जाएगा। அம்மைக்கு குளிக்கு சரிந்து விழும்படி மடியில போடுவாங்க. क्योंकि दबा दबा घुमा के हिला बुला के आपके பேசுவது ரொம்ப எளிது, ஆனா செய்வது என்றது ரொம்ப கடினமானது. देखो बोलना बहुत इजी है, पर करना कठोर है। ஆகையால ஒரு பிரியமானதை நம்ம நன்மை செய்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா நம்ம இருக்கணும். देखो हमारा जो पसंद है वो दूसरे को भी दे देंगे, ऐसे करने जैसा भलाई वाला बनना है। யாரா நன்மை செய்ய சொன்னா அவங்க பர்ஸ்ல இருந்து எடுத்து பார்ப்பாங்க, எது சின்ன நோட்டா இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. अगर अगर किसी को भलाई करने को पर्स देंगे, छोटा नोट उसी को देंगे। சில நேரத்துல காணிக்கை போடும்போது கூட பர்ஸ்ல எது சின்னதா இருக்குதோ எது மாறாம இருக்குதோ ஏச பார்ப்பதும் செய்வார், மாத்திடுவாருன்னு சொல்லி அதை ஒண்ணு போட்டுருவாங்க. और कभी-कभी भी भेड़ चलाते वक्त जो चलता नहीं वो नोट को लेकर आके பர்ஸ் நம்ம எடுக்கும்போது ஆண்டவர் பார்க்கறாரு, जो पर्स निकालते प्रभु देखते हैं, அவங்களுக்கு கொடுக்கும்போது பார்க்கறாரு, प्रभु को देते हुए ஏழை ஜனங்கள் கொடுக்கும்போது பார்க்கறாரு. गरीब लोगों को आप देते प्रभु देखते हैं। அதனால எங்க பிள்ளைகளை வச்சு நான் நன்மை செய்யும் போது ரொம்ப சோதிக்கப்பட்டிருப்பேன். और मेरे बच्चे लोग को रख के मैं भलाई करूंगा तो परीक्षा में गिर जाता हूँ। 10 ரூபாய் 20 ரூபாய் யாருன்னா நன்மை செஞ்சா அவட பிள்ளைங்க வந்துறாரு. और 10-20 रुपया भलाई करो नहीं मानते। எங்க பொண்ணு கேட்பா, அந்த 20 ரூபாய் வச்சு நான் என்ன செய்ய போறேன்? और मेरी बेटी पूछेगी 20 रुपया रख के क्या करेंगे? 100 ரூபாய் தான் கொடுங்க. एक 100 रुपये तो दो। அப்படியே பிள்ளைகளுக்காக கூட சில நேரத்துல நன்மை செய்யற மாதிரி ஆயிடும். और बच्चे लोग के लिए हमको भलाई करने के लिए பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்கணும், बच्चों को ऐसे पालना நன்மை है, செய்கிறவங்களா நம்ம வளர்க்கணும். भलाई करने वाला बनाना நாம है। நன்மை செய்கிறவங்க பிள்ளைகளும் நன்மை செய்வாங்க. अगर हम भलाई करेंगे तो हमारे बच्चे भी भलाई करेंगे। நம்முடைய குடும்பத்துல अनेक பேர் பாத்தீங்கன்னா அப்படி நன்மை செஞ்சிருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செஞ்சுக்கிறாங்க. இப்படி अनेक பேருக்கு நன்மை செய்து அவங்களாலே பிள்ளைங்க படிச்சு நல்ல ஒரு பட்டதாரியா இருக்கிறாங்க. और हमारे परिवार के अंदर हमारी कलीसिया में भी देखो तो बहुत सारे लोग सबको बच्चे लोग को मदद की, इसकी वजह से बच्चे पढ़ लिख के बड़े इंसान बने। நற்கிரியைகள் மூலமா நம்ம வெளிச்சத்தை நம்ம காண்பிக்கணும். और ये भले काम के द्वारा हम जगत की ज्योति बनेंगे। நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து யோசிங்க, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் ஆச்சு, ஆனா யாருக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கிறேன்? आप घर जाके सोच के देखो कि मैं किस लोगों को भलाई किया हूँ। ஐஸ்வரவன் பார்க்கும்போது பாவம் செய்யல, அவன் நன்மை செய்யாததனால நரகத்துல தள்ளப்பட்டான். भगवान देखो तो उसने कोई पाप नहीं किया, परंतु वो आकर भलाई काम नहीं किया, इसके लिए वो नरक चले गए। உங்களுடைய குடும்பத்தார் யாரா ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்கள ரட்சிப்புகளை நீங்க நடத்தணும்னா அவங்களுக்கு போய் நன்மை செய்யுங்க. आपके घर वाले कोई मतलब उधार नहीं पाया है तो आप उनको भलाई करो, जरूर அவங்களுக்கு gift வாங்கிட்டு போய் கொடுங்க, उनको गिफ्ट दो, அவங்களுக்கு नन्மை செய்யுங்க. भलाई करो। அழிந்து போகிற உலக பொருளால நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். जो ये नाश हो रहा है, जो मिट रहा है, वो वाले जो चीज वस्तु है उनके द्वारा आप लोगों को भलाई करके वो आत्मा को बचाना है। மூன்றாவது பார்க்கிறோம், வெளிச்சம் வந்து இருளை நீக்குகிறது. और तीसरा देखते हैं जो उजियारा है अगर अंधकार को हटाता है। வெளிச்சம் அந்த இருளான ஜனங்கள் மத்தியில நம்ம போகும்போது கூட அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு வெளிச்சம் உண்டாகும். और हम उजियारा है जगत की ज्योति है तो अंधकार के लोग के बीच में जाएंगे तो उनको भी हम ज्योति। ஆகிய அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருளை நீக்கும்படி தான் ஆண்டவர் நம்ம வெளிச்சமா இருக்க முடிய அழைத்தாரு. और एक लोगों के अंदर जो अंधकार है उस निकालने के लिए हम परमेश्वर हमको ज्योति बनाए। நாம அந்த ஜனங்களோட சேர்ந்து குடிச்சு வெறிச்சு எல்லாம் பாக்கு போட்டுக்கிட்டு அருவருப்பான காரியங்களை செய்து இருளோடு இருளா இருப்போமானா நம்முடைய அழைப்பை நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம். अगर हम भी उन लोगों के साथ मिल के आगे दारू वारू पी के मसाला वसाला गुटखा खा के उनके साथ रह के हम भी अंधकार के अंदर चले जाएंगे तो हम आकर मिट जाएंगे। இருளான இடத்துல வெளிச்சமா இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि हम अंधकार की जगह में ज्योति बनने के लिए बुलाए गए हैं। இருளான இடத்துல போய் நம்ம இருளா இருக்கும்படி அழைக்கப்படவில்லை.
இல்ல. हम अंधकार की जगह में जाते अंधकार बनने के लिए नहीं बुलाए ஆங்கில गए நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வாய் நிறைய ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசுவாங்க. என்ன பேசுறான்னு புரியவே புரியாது. और यहाँ पे लोग देखो तो मुंह में कुछ भरा के बात करते क्या बोलते तक नहीं पता चलता है எல்லாமே ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. और सब लोग रेड कलर का पेंट मार देते हैं எங்க போனீங்கன்னா பாத்ரூம்ல ரெட் கலர் பெயிண்ட் இருக்கும், பஸ் மேல பெயிண்ட் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் எந்த பேங்க் எதுவுமே உள்ள எல்லா இடத்துல தூக்கி வச்சிருப்பாங்க. और कहां भी जाओ तो हॉस्पिटल बस स्टैंड बस में कहीं भी जाएंगे तो थूक थूक के लाल कर देते हैं அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நீ வெளிச்சமா இருக்கணும்னா நீ அப்படிப்பட்ட பொருளை பயன்படுத்தக்கூடாது. और ऐसे लोगों के बीच में तुझे ज्योति पकड़ना है परंतु जो वो सेवन करते हमें नहीं करना है நீயும் பாக்க குடுக்கலாம் போட்டு நான் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி சொன்னீங்கனாலும் ஜனங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. अगर आप भी आकर तंबाकू और गुटखा खाते हो और बोलते में प्रभु का बच्चा हो तो नहीं हो सकता குடிச்சு வெறிச்சு அருவருப்பான காரியங்களை அவங்களோடு கூட சேர்ந்து செய்து கொண்டு நானும் வெளிச்சமா இருக்க நம்ம சொல்லவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற இருள ஜனங்களுக்கு தெரியும். और हम भी दारू वारू पी के और लोगों के साथ रह के ऐसा नहीं कह सकते कि वे यीशु मसीह के बच्चे क्योंकि उनमें और हमें फर्क नहीं रहेगा இருளான ஜனங்கள் மத்தியில வெளிச்சமா இருக்கும்படி தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். तो हम अंधकार के जगह में ज्योति बनने के लिए बुलाए गए நம்மை பார்த்து ஆண்டவர் அந்த ஜனங்க வெளிச்சத்தின் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. और हमको देख के लोग अगर ज्योति में आए ஆகையால வெளிச்சம் பார்க்கும்போது இருளை நீக்குகிறதா இருக்கிறது. और ये देखो ज्योति अंधकार को हटाता है ஒளி எவ்வாறு இருளை நீக்குகிறதோ अंधकार कैसे ज्योति कैसे अंधकार को निकालता அதே போல है கிறிஸ்தவர்கள் செல்லும் இடமெல்லாம் நம்பிக்கை உண்மை மற்றும் சமாதானத்தை கொண்டு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. और जैसे कि मसीह के लोग यानी क्रिश्चियन लोग जहाँ कहीं जाते एक भरोसा और एक विश्वास एक मार्ग लेके जाते हैं எப்படி வெளிச்சம் போற இடத்துலலாம் இருள் கடந்து போயிருதோ जैसे ज्योति जाता है तो अंधकार हटता அதே है போல தேவனுடைய பிள்ளைகளும் इसी प्रकार परमेश्वर के போகிற बच्चे இடமெல்லாம் நம்பிக்கையை வந்து கொண்டு போறாங்க, और उन लोग जहाँ कोई जाते भरोसा को लेके உண்மையை जाते கொண்டு போறாங்க, हैं, सच्चाई को ले जाएंगे சமாதானத்தை கொண்டு போறாங்க. समाधान को ले அவங்க जाएंगे இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. और ऐसे रहने के लिए प्रभु बुलाए தேவனுடைய हैं। பிள்ளைகளாக நாம ஒரு வீட்டுக்குள்ள போறோம், அங்க சமாதானம் உண்டாகணும். और परमेश्वर के बच्चे हम किसी के घर में जाते तो घर में समाधान होना ஆண்டவர் चाहिए மேல ஒரு நம்பிக்கை உண்டாகும். और उनको प्रभु पर विश्वास आना चाहिए நம்மளை உண்மையா இருக்கிறோம் நம்பணும், இவங்களை நம்பி நம்ம வந்து காரியத்தை சொல்லலாம்ன்ற அளவுக்கு வந்து நம்மை நம்புகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். और हमको इतना भरोसा सच्चा लेना है कि अगर लोग सोचे मैं इसके ऊपर भरोसा करके मैं बोलूं तो वो होगा நாங்க அது பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருங்கள். और चौथा देखो तो मसीह के लिए गवाही बनोगे Be a witness for Christ. और मसीह की गवाही बनोगे ஆண்டவருக்கு நம்ம சாட்சி சொல்றது எளிது, சாட்சியா வாழ்வது என்பது அது கடினமான ஒரு காரியம். देखो हम परमेश्वर के बारे में गवाही बोलते हो आसान है परंतु परमेश्वर के लिए गवाही बन के जीते हो बहुत कठोर है யோபு எல்லாம் இழந்து கூட அவன் சாட்சி இழக்கவில்லை. देखो अयूब ने सब कुछ खो दिया तो भी उसकी गवाही नहीं खोई இப்படிதான் தானியேல் பார்க்கும்போது சிங்ககபில போடும்போது கூட அவன் சாட்சி இழக்கவில்லை. और दानियल देखो कि सिंह के मांस में डाला गया उसने गवाही नहीं खोई சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போடும்போது கூட அவங்க சாட்சி இழக்கவில்லை. और शाद्राक मेशक आबेदनेगो को आग में डाला गया तो भी वो गवाही नहीं खोए யோசேப்பை எவ்வளவு இம்சப்படுத்தி அவன் தன் சாட்சி இழக்கவில்லை. और यूसुफ को कितना सताया गया तो भी उसने गवाही नहीं छोड़ी இயேசுவானவரை அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க, ஆனாலும் அவன் தன் சாட்சியை இழக்கவில்லை. और हमारे प्रभु यीशु मसीह को इतना तकलीफ दिया गया दुख दिया गया तो भी उन्होंने गवाही नहीं எங்க छोड़ी போனாலும் நம்ம எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவங்களா இருக்கிறோம், நம்முடைய நடத்தை வார்த்தை எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஜனங்க அப்சர்வ் பண்றாங்க. और अगर हम जहाँ कहीं जाएंगे हम कैसे गवाही बन के रहेंगे तो लोग आकर हमको देखते हैं कि ये कैसा रहता है உலக ஜனங்களோடு கூட நம்ம கலந்து அவங்கள போல இருப்போமானா அவங்க நமக்கு அந்த கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த மதிப்பு மரியாதை நம்ம கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. और दुनिया के लोग के जैसे अगर हम भी उनके साथ रहेंगे तो हम जो क्रिश्चियन है उसका आदर तक नहीं मिलेगा சாட்சி நம்ம காத்து हमारी गवाही की रक्षा நம்ம करना குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும், देखो हमारा परिवार कैसा जीवन எப்படிப்பட்ட जीता ஒரு வியாபாரத்தை हमारा செய்யணும், परिवार कैसा व्यापार வேலை करता है செய்கிற இடத்துல எப்படி நடக்கிறோம். हम नौकरी कैसे करते हैं 8 மணி நேரம் வேலை செய்து சம்பளம் வாங்கினா 8 மணி நேரம் நம்ம வேலை செய்யணும். देखो 8 कलाक नौकरी करके उस पगार ले लो तो 8 कलाक नौकरी करना है அங்க டியூட்டி டைம்ல உட்கார்ந்து பைபிள் படிச்சிட்டு கூடாது. और ड्यूटी के टाइम पे बाइबल नहीं पढ़ना है டியூட்டி டைம்ல நான் ஜெபம் பண்றேன் அங்க வந்து என்ன செய்ய கூடாது, அது போல நாட்டகம் பண்ண கூடாது. और ड्यूटी टाइम में मैं
आकर प्रार्थना करूंगा ऐसा नाटक नहीं மத்த करना। நேரத்துல வீட்ல வந்து நீ ஜெபம் பண்ணு, நீ வேதம் வாசி, என்ன வேணாலும் செய். तू घर पे आकर प्रेयर कर, बाइबल पढ़, कुछ नहीं 8 कर। மணி நேரம் நீ வேலை செய்யணும், சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு உண்மையா நீ இருக்கணும். देखो 8 कलाक नौकरी करने के लिए पगार देते तो तू सच्चे से उनके लिए नौकरी कर। வியாபாரம் செய்யற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நேர்த்தியா நடந்து கொள்ளணும். நம்முடைய பொருட்கள் ரொம்ப ஜென்யூனா இருக்கணும். நம்மள ஜனங்க நம்பணும். அந்த அளவுக்கு நேர்த்தியா நடந்து கொள்ள வேண்டும். और जो भी हम व्यापार करते हैं, जो हमारा प्रोडक्ट होता है एकदम क्वालिटी और एकदम जेन्युइन होना चाहिए। அப்போ ஜனங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பயங்கரமா ஒரு கிறிஸ்தவங்க, இவங்க நம்பலாம், இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்மிடத்திலே அவங்க எதையும் வாங்க வருவாங்க. और तब लोगों को पता चलेगा ये क्रिश्चियन लोग हैं, ये लोग झूठ नहीं बोलते और धोखा नहीं देंगे, अच्छा वस्तु बेचते हैं। நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவனின் கிருபைக்கு சான்றாக அமைய வேண்டும். और जो हमारा जीवन है, रोज का जो रोजमर्रा जीवन है, वो प्रभु यीशु पे ही डिपेंड रहना है। ஒவ்வொரு நாளும் நமக்கு சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்கிறார். और हर एक दिन प्रभु हमें सर्टिफिकेट दे रहे हैं। எல்லாம் நம்ம சாட்சி உள்ளவங்க வாழ்ந்தோம்னா आज पूरा हम गवाही से रहेंगे। நைட்ல ஆண்டவர் நமக்கு சர்டிபிகேட் और கொடுக்கிறார். रात को प्रभु एक सर्टिफिकेट நல்ல ஓட்டத்தை ஓடணும் तू अच्छा दौड़ा அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பார். और प्रभु ऐसा सर्टिफिकेट அன்று ராத்திரில மரித்தவட நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல காணப்படுவோம். अगर उस रात को हम भोजन भी यानी मर भी लगे तो प्रभु के राज्य நீங்களாம் தாத்மாரா ஓடி வந்துட்டு और आज पूरा कीड़ा मेरा दौड़ ஆண்டவரே இந்த ராத்திரில வருகை இருக்கோனா என்னை எடுத்துக்கொள்ளணும், ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரா? ये प्रभु ये रात की आपकी आंख बने तो मुझे ले लो, तो प्रभु ले ले। நம்ம சாட்சியா வாழ வேண்டியதா இருக்கு. आपको रोज गवाही से जीना है। அதனால நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். सुसमाचार सुनाने के लिए और लोगों को मसीह के पास लाने के लिए हम बुलाए गए हैं। கொடுக்க எதுவுமே இல்லையா? आपके पास नहीं के लिए कुछ नहीं है। குறைந்தபட்ச வசனத்தை ஆங்கில யாருன்னா சொல்லுங்க. अगर कम से कम वचन तो दूसरे को बोलो। இயேசுவானவரை பத்தி சொல்லுங்க. यीशु मसीह के बारे में அதுவே பெரிய ஒரு நன்மை செய்யறதுதான். और वही बहुत बड़ा भलाई है। சுவிசேஷத்தை அறிவிக்கிற மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. जो सुसमाचार सुनाता है उनके ऊपर प्रभु प्रिय है। ஆகையால நம்ம என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிப்பதும் அதுக்கு பேரை வந்து நற்செய்தி தான். நாம நன்மை செய்கிறோம் என்று அர்த்தம். देखो गुड न्यूज़ देना यानी गुड न्यूज़ यानी सुसमाचार यानी वो भलाई काम करना है। ஆகையால மூலத்தோடு இணைந்திருங்கள். Stay connected to the source அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். और आप संसार के साथ जुड़ के रहो करके ऐसे प्रभु कहते हैं। ஆற்றல் இல்லாமட்டா ஒரு விளக்கு ஒளிர முடியாது. और अगर सामर्थ नहीं देगा तो एक चीज कर नहीं सकते। ஒரு விளக்கு நல்லா எரியணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? எண்ணெய் வேணும். देखो एक दिया जलना है तो उसके लिए तेल चाहिए அந்த எண்ணெய் தான் ஜெபம். और वो तेल आकर प्रार्थना है। ஜெபம் பண்ணும்போது தேவனின் வார்த்தை மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மூலம் இயேசுவோடு நெருக்கமாக நம்ம இருக்கும்போது நம்மால பிரகாசமாக ஒளி வீச முடியும். और जैसे कि हम प्रार्थना करते हो प्रभु की आज्ञा का मानते हैं तो हम देखो प्रभु यीशु के संग एकदम नजदीकी जीवन बिता நம்ம सकते हैं। பிரகாசமான ஒளியா நம்ம இருக்கணும்னா अगर हम प्रकाशित उजाला बनना है விளக்கு तो பிரகாசமா இருக்கணும். அதுல எண்ணெய் வேணும். देखो दिया अगर जलना है तो तेल चाहिए அதுல திரி இருக்கணும். और उसमें आके அது तेल போல होना தான் चाहिए। ஜெபம் பார்க்கும்போது அது ஒரு எண்ணெய்க்கு ஒரு வந்துட்டு ஒப்பனையா இருக்கிறது. देखो एक प्रार्थना को हम तेल के तुलना ही कर सकते हैं। திரி இருக்கு பாருங்க, அதுதான் வேத வசனம். और उस कॉटन को जो बोलते हैं उसको बाइबल वचन ஒரு மனுஷன் ஜெபிக்காம வேத வசனம் வாசிக்காம நான்கா வெளிச்சமா இருக்கிறோம்னா கூடாத காரியம் பிரியமானவர்களே. अगर एक इंसान प्रार्थना नहीं करता और बाइबल नहीं पढ़ता और यूं कहता है मैं मसीह का प्रिय हूं, नहीं हो सकता। தேவனுக்காக ஒளி கொடுப்பதற்காக அவர் நம்மை உலகத்துல வைத்திருக்கிறார். क्योंकि संसार की ज्योति बनने के लिए प्रभु हमारे को रखे हैं। எதுக்காக உலகத்துல வச்சிருக்கிறார்? நம்மள हमको प्रभु ने क्यों जगत में रखा? வெளிச்சம் கொடுக்கும்படி. जगत की நான் ज्योति நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்தா நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். और हर एक दिन हमको सोचना है ஆண்டவர் என்னை வெளிச்சம் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார். प्रभु ने मुझे ज्योति देने के இருளான இடங்கள்ல நான் போய் பிரகாசமா அந்த ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்லணும். और अंधकार की जगह में जाकर हमको प्रकाश बनना நாம है, நன்மை செய்யணும். भलाई करना है அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லணும், நன்மை செய்யணும். அப்போ நம்முடைய ஒளி அவங்க மத்தியில பிரகாசமா இருக்கும். और ऐसे हम आके सुसमाचार सुनाना है, भलाई करना है, तो हम आकर अच्छे काम कर सकते हैं। மற்றவர்கள் நம்மை கிறிஸ்துவை கண்டு அவருடைய ரட்சிப்புக்கும் கிருபையை நோக்கி ஈர்க்கப்படும் வகையில நம்ம வாழ வேண்டும் பிரியமானவர்களே. देखो हमारे जीवन के अंदर हमारे मसीह इसी को हमारे मन में देखिए वो भी आकर
आकर्षित होना है कि उद्धार पाने के நம்முடைய लिए। அழைப்பு பெரிதான அழைப்பு, அது வெளிச்சம் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. देखो हमारा प्रथम बुलाव अगर क्या है, इस जगत की ज्योति बनना। எவ்வளோ ஜனங்க சமாதானம் இல்லாம இருக்காங்க, बहुत सारे लोग दुख में हैं, சந்தோஷத்துல இருக்காங்க, खुशी नहीं है, சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க, तो एकदम वो खुशी குடி வெறியில இருக்கிறாங்க, और दारू पीते हैं, சமாதானம் இல்ல, समाधान ஒரு नहीं है, சந்தோஷம் இல்ல, उनके अंदर ஒரு कोई ஆரோக்கியம் இல்ல, एक स्वस्थ ஒரு नहीं, விடுதலை இல்ல, एक छुटकारा नहीं, ரட்சிப்பு இல்ல. एक उद्धार नहीं है। அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில போய் நம்ம நன்மை செய்வதன் மூலியமாக அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் பிரகாசத்துக்குள்ள கடந்து வருவாங்க. और ऐसे लोग देखो तो आप लोगों को हम आकर प्रभु के बारे में बोलेंगे तो वो छुटकारा पाएंगे और उनको एकदम छुटकारा होकर प्रभु के पास आके खुश रहेंगे। இயேசுவானவர் இதுதான் செய்தார். यीशु मसीह ने यही அவருடைய काम किया, சீஷர்களும் இதுதான் उनके செய்தார். चेले ने ये किया, இருக்கிற ஊழியக்காரர்கள் இதெல்லாம் और यहाँ के செய்தார். जो सेवक लोग हैं, यही करते हैं, நாமும் அதையே நம்ம செய்வோம். और हम भी यही करना நன்மை है। செய்வதன் மூலியமாக நம்முடைய வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்க செய்வோம். और भलाई काम करने के द्वारा हमारी ज्योति को प्रकाश करेंगे। யாருக்காக நீங்க யாருன்னு சொல்லி கேட்டா நான் சொல்லணும், நான் ஆண்டவருக்கு வெளிச்சமா இருக்கிறேன். अब आपको देख के बोलेंगे आप कौन हो, तो मैं जगत की ज्योति हूँ, I am the light of the world. और मैं जगत की ज्योति ஆண்டவர் என்னை உலகத்துக்கு வெளிச்சமா और வச்சிருக்கார். हमारे प्रभु ने मुझे जगत की நம்ம ज्योति बनाई। விசுவாசின்னு பேரு, हमारा नाम विश्वासी है, हमको चेले करके நம்ம बुलाते हैं, நம்பிக்கையுள்ளவர்கள் சொல்லி हम பேரு, भरोसेवान है, பரிசுத்தவான்கள் சொல்லி பேரு, पवित्रवान है, அதே போல வெளிச்சமானவர்கள் சொல்லி ஆண்டவர் பேர் கொடுக்கிறார். और हमको अपने जगत की ज्योति எங்க करके बोलते போனாலும் हैं। நான் வெளிச்சமா இருந்து ஆக வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு மனசு நமக்குள்ள இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. और हमारे मन में ऐसा होना चाहिए कहीं भी हम जगत की நம்ம ज्योति வெளிச்சமா இருந்த தேவன் அனுக்கிரகம் செய்வாராம். और हम जगत की ज्योति में निकला हमारा प्रभु சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளை முறியடித்து और शैतान की सारी परीक्षा को நம்மை जीतने के குறித்து लिए யாரும் அருவருப்பாய் और பேசாதபடிக்கு, हमारे बारे में कोई घिनौनी நம்முடைய बात ना சாட்சி करे, குறித்து ஜனங்கள் தூஷிக்காதபடிக்கு हमारी गवाही को कोई निंदा ना करे, எல்லாவற்றிலும் நம்ம சாட்சியை और காத்துக்கிறோம். हर बात में हम गवाही भर के கர்த்தர் रखें। உதவி செய்வாராம். प्रभु अनुग्रह दे। கேட்ட வார்த்தை காக்க தலையில தாழ்த்தி நாம் செபிப்போமா? सुनिए वचन के सच ஆண்டவரே, நாங்கள் கர்த்தா உண்மையாக இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்க. हे प्रभु हम सही में जगत की ज्योति எனக்கு கிருபை செய்யுங்க சொல்லி கேட்கலாம். अनुग्रह दीजिए எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு सारे लोग उठने में आए, நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம். हमारा जीवन को கடந்த நாட்கள்ல எப்படி இருந்தது உன்னுடைய வாழ்க்கை? पिछला दिन कैसा था हमारा, சாட்சி இழந்து போனாயா? गवाही को खो दिया, வெளிச்சத்தை இழந்து போனாயா? उजाला को खो दिया, இருளுள்ள ஜனங்களோடு இருளாய் மாறி போனாயா? अंधकार के साथ अंधकार, அதுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் उसके திரும்பி लिए पश्चाताप ஆண்டவரே, என்னை வெளிச்சமா இருக்கும்படி அழைச்சுக்கிறீங்கப்பா. प्रभु जगत की ज्योति बनने के लिए हमें எனக்குள்ள बुलाए। இருள் சூழ்ந்து கொள்ளாதபடி हमारे अंदर अंधकार ना आए இந்த வெளிச்சம் பிரகாசிக்க எனக்கு கிருபை தாங்க. और प्रकाशित होने நான் के लिए தினந்தோறும் வேதம் வாசிக்கவும், प्रतिदिन बाइबल पढ़ने के लिए தினந்தோறும் நான் நல்லா ஜெபிக்கவும், और प्रतिदिन प्रार्थना करने के लिए பரிசுத்தாவினால் நிரம்பி ஜெபிக்கவும், पवित्र आत्मा से भरने நான் के लिए பிரகாசமாய் இருக்கவும், प्रकाशित रहने நல்ல के लिए வெளிச்சமாய் இருக்கவும் ज्योति रहने के लिए எனக்கு உதவி செய்யுங்க. என் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? கேட்ட வார்த்தைக்காக யாராவது நாம் சிறுவ ஜெபம் பண்ணலாம்.